அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை முதல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். நம்மளுடைய பழைய சேனல் திரும்பிடுச்சு, சர்ஃபான் பிஏ வ்ளாக். அதில் தான் இப்போ நீங்கள் வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போல் இவ்வளோ காலமாக இந்த யூடியூப் பயணத்தில் நாங்கள் எடுத்த முயற்சிகள், சர்ஃபான் பிஏ வ்ளாக், எங்களோட முயற்சிகள், எங்களோட பயணங்கள் சில நேரங்களில் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் நிறைய தடவை நாங்கள் பல வெற்றிகளையே சந்திச்சிருக்கோம். இந்த நாட்டில் தொழிலாளர்களுக்கு நேர்ந்த துன்பங்களுக்கு எதிரான போராட்டத்தில். அதே போல் முன்னாடி வரக்கூடிய சில வீடியோக்கள் சிங்கள மொழியிலையும் இருக்குது, தமிழ் மொழியிலையும் இருக்குது. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க நிச்சயமாக அந்த வீடியோ பாருங்கள், தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து முதல் கட்டம். හරි හරි ජිලේබ් ෂෝක් එකේ. හරි මම මේ නේ එම්බසියට මම ඔයාගේ මේ කොපි එවලා තියෙන්නේ මෙයාගේ. හරිද? එයාගේ වයිට් පාස්පෝර්ට් එක හැදුනා නම් ඉක්මනින් මේවයි. මම ජිලේබ් ෂෝක් එකේ ඉන්න අයටත් මම කියන්නම් කතා කරන්න. හරිද? එහි ඉන්න මේ ජිලේබ් ෂෝක් සාෆා ජේල් එකේ ඉන්න අපේ නිලධාරීන් ඉන්න ඔයාලට මම කතා කරන්න. ඒ සාපර් ජේල් එක කියන්නේ ඒකට තමයි සර් ගිහින් තියෙන්නේ. මේ යක්කලත් ගිහින් තියෙන්නේ ඒ ජේල් එකටම තමයි. මේ එතනින් තමයි මේ කියලා තියෙන්නේ. දැන් අර හිරේ ඉඳන් ආපු අක්කා කියෙව්වෙත් ඔය සාපර් ජේල් එක කිව්වම ඕන කෙනෙක් දන්නවා කියලා. සර්ට පින් සිද්ධ වෙන නිසා ඇත්තම කියනවා නම් දැන් ටිකක් කාලා බීලා hina වෙලා ඉන්නවා සර් විශ්වාස කරා. මේ සර් දෙවි දෙන තොරතුරු හින්දා ඇත්තම සර් මේ දවස්වල නම් ටිකක් hina වෙලා කාලා බීලා ඉන්න පහුගිය දවස්වල ඉඳන් කිසිම නින්දකුත් නැහැ, කෑමකුත් නැහැ. මේ ගැනම කල්පනා කරනවා. සර් නම් මට ගොඩක් විශ්වාසයි මොන හරි කරලා දෙයි කියලා. අනිත් සර් මට කොහොම හරි මේ වැඩේ කරලා දෙන්න සර්. එයා ඉන්නවද නැද්ද කියලාවත් දැනගන්න විදිහ නැහැ සර්. එහෙනම් මට පුළුවන් නම් ඒක මට ලොකු උදව්වක් සර් බලන්න සර්. හොඳ සර් වගේ. අනේ සර් අද ලංකාවට එනවා වයිෆ්. ඔයාලා කරපු හැම උදව්වටම ඔයාලට ගොඩාක් ස්තුතියි, ගොඩාක් පින් සිද්ධ වෙනවා. මේ අද එනවා සර්. දැන් මේ මම කෝල් කරා, දැන් ඩුබයි වල බැහැලා මේ පාන්දර කිට්ටුවේදී සර්ලට ගොඩක් ස්තුතියි. ඔයාලගේ ටීම් එකේ හැමෝටම ගොඩක් ස්තුතියි. ගොඩක් පින් සිද්ධ වෙනවා මේ කරන සේවය ගැන. අනිත් හැමෝටමත් ඒ වගේම සර්ලා ඔය කරන්න ආව හැම පුණ්‍ය කර්මවලටම ගොඩාක් පින් සර්. සර්ලාගේ டீம் එකටම தீர்காயுச பத்தனாமா. தன்னுடைய மனைவி ஜெயிலில் இருக்கிறதா சொன்னார். ஆனால் என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, எம்பசியிலேருந்து ஒயிட் பாஸ்போர்ட் போக தாமதமாயினது தான் காரணம் அப்படின்னு சொன்னார். உடனடியாக அதுக்குரிய முயற்சியை எடுத்து அவருடைய ஒய்ஃபை நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடு பண்ணினோம். அதுதான் அவர் வந்து நன்றிகளை தெரிவிக்கிறார் என்னுடைய டீமுக்கும் சேர்த்து. என்னுடைய டீம் என்னும்போது ரஸ்வார் ஹாசன், அதே மாதிரி கோவித்த கமால், இவங்க 2 பேரும் தோல் சேர்ந்து நிற்கக்கூடிய தோழர்கள். தொழிலாளர்களுக்கு ஆதரவான, தொழிலாளர்களுக்கு நியாயமான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடிந்த வரைக்கும் தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் எங்களை ரீசெண்டாக குவைட் ஃபெடரேஷன் ட்ரேட் யூனியன் கூட கௌரவிச்சிருந்தாங்க, சர்டிஃபிகேட் வழங்கி. இதை வழங்கி வைத்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த அதிகாரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் இந்த ஆரம்பம் நாங்கள் இன்னும் மிக முக்கியமான சில வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு வழிவகுத்தது. அதில் குறிப்பாக குவைத்தில் போனஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல் அடிப்பட்டது, போனஸ் கேட்ட ஒரு பெண்ணை கொண்டு போட்டாங்க அப்படின்னு. போனஸ் கேட்டாங்களா, அதுக்காக அடித்து கொண்டாங்கன்னு. அப்படி ஒரு உத்தியோகபூர்வ தகவல் எதுவுமே இல்லை. அது இலங்கை தூதரகத்திலையும் நான் விசாரிச்சிட்டேன். அதே போல் இதை நல்லாவே கேளுங்க. இலங்கை தூதரகத்தில் இந்த போனஸுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து இதை கேளுங்க. உங்களால் முடியும், ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கல்ல. وحبيبتي هذا بونص مو حق سريلانكا. اوكي اذا انت عرف قانون فلبيني، بس فلبيني نظيف حلو، هذا يعطي بونص، يعطي راتب كامل. سريلانكا شنو يعطي راتب؟ شنو في بونص؟ وين سفارة؟ شنو يكلم سفارة؟ بس ياخذ معاش ويروح يسافر. அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் இதை பற்றிய வேண்டுகோள் ஒன்று வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு வரோம். குறிப்பாக இந்த போனஸ் என்றது
எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுடைய நாட்டுக்கும் சேர்த்து இது வந்து பெரிய ஒரு முதலீடு அமையும். அதே போல் இந்த போனஸ், இப்போ இந்த மேடம் என்ன சொல்கிறாங்க, போனஸ் இல்லையாம், போனஸ் என்ற ஒன்றே இல்லையாம். இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் இது சம்பந்தமாக நான் பேசுவேன், இதை பற்றி நான் தொடர்ந்தும் வினவுவேன் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருந்தார். ஆனால் பொய்யர்களின் உச்சகட்டத்து தலைவர் என்பதை நிரூபித்துவிட்டு சென்று விட்டார் மனுஷ நாணயக்காரனும் மகாத்திருடன். அதற்கு பிறகு எங்களுடைய இலங்கை தூதரகம் இவங்க நினச்சா கொடுக்க முடியும். ஏன் அந்த கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, சிஃபாரா அப்படி எதுவுமே சொல்லலைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ சிஃபாராவில் முடியும், சிஃபாரா முயற்சி செய்தால் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் சிஃபாரா முயற்சி செய்தில்லை. நம்மளுக்கு இவருக்கு என்ன சொந்தமாக பந்தமா? இந்த சாதாரணமான ஒரு வழக்கறிஞர் நம்மளுக்காக குரல் கொடுத்தாரு, நம்மளுக்காக 1-2-3 வீடியோக்களை பதிவிட்டார். அதையும் தாண்டி போனஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ரிமெண்ட், எங்களுடைய தூதரகத்தால் வழங்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கொட்டளத்தில் அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. எக்ரிமெண்ட்ன்றது, அந்த ஒப்பந்தம் என்றது குவைத்துக்கு மட்டும் இல்லை, சவுதி, கத்தார், ஒமான், பஹ்ரைன், துபாய் எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். சவுதி எக்ரிமெண்ட்டில் இருக்குது, கத்தார் எக்ரிமெண்ட்டில் இருக்குது, ஒமான், பஹ்ரைன், துபாய், குவைத் எல்லா எக்ரிமெண்ட்லேயுமே இது மென்ஷன் செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு சார்பாக ஒரு வழக்கொன்று தொடுத்து அதுலேயும் வெற்றி பெற்றாங்க. பேர் அவர் குறிப்பிட வேண்டாம் என்றதால் பேரை குறிப்பிட விரும்பலை. ரொம்ப நன்றி சார் அவர்களே. உண்மையிலே அவருடைய முயற்சியால் ஏஜெண்ட்டுகளுடைய லிஸ்ட்டில் பாருங்கள், 6வதுல பாருங்கள், எண்ட் ஆஃப் சர்வீஸ் போனஸ் பேமெண்ட் ஈக்குவல் 1 month for 1 year. அதை மென்ஷன் பண்ணியே இப்போ ஏஜெண்ட்டுகளுடைய பில்லில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தூதரகம் மட்டும்தான் இன்னும் அதற்குரிய முயற்சி எடுக்காமல் இருக்குது. ஒரு வார்த்தை, தூதுவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அல்லது ஒரு லெட்டர் கொடுத்தா போதும், தாராளமாக கொடுப்பாங்க. ஆனால் இவங்க ஏன் இதை ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு தான் புரியலை. இதால் தூதரகத்துக்கு வரக்கூடிய லாபம் என்ன? இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸை கிடைக்க விடாமல், இல்லாத கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இல்லை, ஆனால் எங்களுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் தனி ஒரு ஆளாக நான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய முயற்சியில் என்னுடைய குரலை எழுப்பி அதை அவங்களுக்கு பெறுறதுக்கான வாய்ப்புகளை நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே போல் இப்போ முன்னாடி ஒரு அரபி மாமா வாய்ஸ் போட்டாங்க இல்லையா, அவங்க போட்ட வாய்ஸுக்கு நான் போட்டேன் ரிப்ளை, அவங்களுக்கு அந்த ரிப்ளையோட போனஸை கொடுத்துருந்தாங்க. மினுகுல் நதீஃப் ஹலோ கானூன் பிலிப்பீனி மினுகுல் ஷிதி هذا القانون على الداخل دولة الكويت العامل المنزل مو حق الفلبيني. وين مكتوب على الاسم فلبيني؟ من يقول هذا عامل منزلي؟ عامل منزلي يعني هندي، بنغالي، نيبالي، سيراني، فلبيني، هوتلو، كلهم نفس الشيء، كل واحد عامل منزل. هذا القانون كذي مكتوب. وين موجود مكتوب على القانون العمال المنزلي؟ في الكتاب، في القانون العامل. وين مكتوب حق الفلبيني؟ وين الحلوى موجود فلبيني حلوى؟ والله هذا القانون حق العامل، حق العامل المنزل. إذا ما يبي يأتي يقول ما يقدر يأتي، ما يحب يأتي، لا يقول فلبيني بس فلبيني. شنو فلبيني؟ كلكم في واجب هذا، بس انتم ما يبي يأتي يعني يقول ما يقدر يأتي، أنا ما راح يأتي، ما أنا يأتي بس حق الفلبيني. خلاص لا تقول جذاب والله. මලේ ඔයාට අල්ලා දෙයියන්ගෙන් පිට සුබන් සුභාරංචි මගේ අක්කාගේ දුව ඉන්නේ අරදියා එකේ ගෙදරක. එයා දැන් අවුරුද්දක ඉවරලා යන්න ලෑස්ති වුණා. ඊට පස්සේ මං ඔයාලගේ අර බෝනස් එක දාලා තිබුණු මෙව්වක අරාබියා එක මං රෙකෝඩ් මෙව්ව කරගෙන තියෙන්නේ. මං ගාව තියෙනවා ඒක, ඕන කෙනෙකුට මං දානවා ඒක. මං ඒක ෆෝන් එකේ අනිවාර්යයෙන්ම තියාගෙන තියෙන්නේ. ඊට පස්සේ එයා ලංකාවට යනකොට මං එයාට කිව්වා ඔයාට දැන් මාස 2ක බෝනස් එකක් තියෙනවා, ඒක අනිවාර්යයෙන්ම ඉල්ලන්න කියලා. ඊට පස්සේ ගෙදර ගෑණි කිව්වලු එහෙම කොහොම මොකක්ද ඒක දන්නේ නැහැ කියලා.
මේ ආපු ඒජන්සියට මම කතා කරා. ඊට පස්සේ ඒජන්සියෙන් කිව්වා එහෙම දෙන කතාවක් නම් තියෙනවා ඒක අපි හරියට දන්නේ නැහැ කියලා. මං කිව්වා හරි ඔයා දන්නේ නැහනේ මේක අහලා බලන්න කියලා මං ඔයා අරාබියෙන් දාපු එක දැම්මා ඒජන්සියට. ඊට පස්සේ මං කිව්වා ඔයාලා ගෙදරට කතා කරන්න නැත්තම් මං කතා කරනවා කියලා. ඊට පස්සේ මං අක්කයි දුවට කිව්වා දෙන්නකෝ ඔයා ගෙදර ගෑන්ට කෙල්ලට ෆෝන් එක කියලා. මං දුන්නාට පස්සේ මං කතා කරලා අරාබියෙන් මට හොඳට අරාබි කතා කරන්න පුළුවන් මලේ. කතා කරලා මං අරාබියෙන් තේරුම් කරලා කිව්වා මෙන්න මෙහෙමයි ඇග්‍රීමන්ට් එකේ මෙහෙම මාස දෙකක පඩිය දෙන්න තියෙනවා අවුරුද්දකට නිවාඩු පඩියක් වෙන්නේ ඒක. ඒක නිසා එයාට මාස දෙක පඩිය දෙන්න වෙනවා. මේ මාමා අල්ලයි කල්ලි ප්ලීස් මාමට මම මැසේජ් එකක් දාන්නම් ඒක චුට්ටක් බලන්න. එතකොට මාමට පැහැදිලිව තේරුම් ගන්න පුළුවන් කියලා. ඊට පස්සේ මම ඒක දැම්මා මලේ. දැම්මට පස්සේ ගෑණි එක අහලා මට ආපහු අක්කයි දුවට කියලා කෝල් එකක් කරන් තිබුණා. ඔයා ගොඩාක් හොඳ කෙනෙක්. මේක කරන්නේ කවුද මං කිව්වා අපේ ලංකාවේ කෙනෙක් එයා හැමෝටම උදව් කරනවා. ඔයාලගේ දේවල් හැමෝටම අරාබි දන්නේ නැහැ. අරාබි දේවල් සිංහලෙන් අපිට පරිවර්තනය කරලා දෙනවා. ඒක නිසා අපිට එයා ගොඩක් උදව් කරනවා. එයා තමයි මේ හැමෝටම ලැබිලා තිනවා. ඊට පස්සේ කිව්වා හරි අපි යාට පඩිය දෙනවා. එයා හෙට ලංකාවට යනවා මලේ බෝනස් එක අද මේ දැන් පඩිය දීලා තිනවා. මම ඒකයි ඔයාලට කතා කරේ. ඔයාටත් කමල් මල්ලිටත් උපදින මතු ආත්මික අපේම සහෝදරයෝ වෙලා අපේම මව්බිමේ ඉපදෙන්න කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. ඔයාලට ගොඩාක් පින් කියන්නේ ගැන කියන්න වචන නෑ මට ගොඩාක් පින්. ඉතින් මේ එයාට මාස දෙක පඩිය හම්බෙලා එයාට දෙයියන්ගෙන් පිටයි කිසිම කරදරයක් නැහැ. එයා ලංකාවට යනවා. හොඳේ දෙයියන්ගේ පිටයි මලේ ඔයාලට. சர்பன் தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். அன்னைக்கு அக்காட பிரச்சனையை கொஞ்சம் நான் பேசினேன் தம்பி. பரவாயில்ல, நான் டிக்கெட் செஞ்சு நான் கொடுத்தேன். பிறகு அவங்க போயிட்டாங்க நாட்டுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தெரியாத விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு அந்த நேரத்தில் நான் போட்ட மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லெகேஜும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்ல இருக்குது. ஹலோ சர்பன் தம்பி, ரொம்ப நன்றி. உங்களோட வீடியோலாம் நான் இந்த நாளைக்கு பார்ப்பேன், நியூஸ் எல்லாம் பார்ப்பேன். நீங்கள் இந்த போன்ஸு காசு சொன்னீங்க தானே, நானும் எங்களோட மேடத்துக்கிட்ட உங்களோட நான் வீடியோவை காட்டி என் போன்ஸு காசை கேட்டேன். எங்களோட மேடம் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பெண்ணுங்க இருக்காங்க. அவங்களும் அவங்களோட பாபா அம்மாக்கிட்ட கேட்டு போன்ஸு காசை வாங்கிக்கிடவும் ரொம்ப நன்றி. சரப்பன் தம்பி, நீங்கள் உண்மைக்கு நிறைய பேத்துக்கு உதவி செய்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எங்களுக்காக நிறைய கஷ்டப்படுறீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு மேலும் மேலும் பரக்கத்தை தரணும். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நீங்கள் உங்களோட நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். நிறைய பேர் எங்களோட ஃப்ரெண்டெல்லாம் உங்களை பற்றி சொல்கிறாங்க. உங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ண தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னேன் ஃபேஸ்புக் ஆன் பண்ணால் மெசஞ்சரில் போய்ட்டு அவரோட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நான் பேசினேன். ரொம்ப நன்றி சரப்பன் தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லா இருக்கணும். අස්සලාමු අලයිකුම් සර්ෆාන් මල්ලි. මෙන්න මටත් අද හම්බුණා. මම මේ විසිපා ලංකාවට යනවා. ඔයාට පින් සිද්ධ වෙන්න, කෝලිත කාවන වලට පින් සිද්ධ වෙන්න. මටත් හම්බුණා මේ අපේ මැඩම් මේ මගේ මාමා මට සන්තෝෂෙන් දුන්නු 50,000. මේ මට බෝනස් හම්බුණා එක මාසෙක. මේ මගේ බෝනස් පඩිය, මේ මගේ මේ මාසේ පඩි සල්ලි. ඇත්තටම මල්ලි කියන්න සන්තෝෂයි. මම හිතුවේ නෑ දෙයි කියලා. ඒ වුණාට මට හම්බුණා. ඔයාලට මේ පින් සිද්ධ වෙන්න කොහොම හරි මම කියලා කරලා ඒ දේවල් ගත්තා. ඉතින් මල්ලියෝ හැමදාම සතුටින් ඉන්න, කේන්ති ගන්න එපා. ඔයාලා අපිට කරන සේවය අනන්තයි, අප්‍රමාණයි කියලා නිම කරන්න බෑ මල්ලි. මේ ඉතින් මට ලැබිච්ච දේවල් දෙයනේ කියලා මට ලංකාවට ගිහින් මගේ දරුවොත් එක්ක එක මාස දෙකක් සතුටින් ඉඳලා එන්න පුළුවන්. ඔයාලට පින් සිද්ධ වෙන්න අද මේ මුදල් මට ලැබුණා. ඔයගොල්ලන්ට ඇත්තටම අල්ලා දෙයියන්ගේ පිහිටයි ආශිර්වාදයයි හැමදාම ලැබෙන්න ඕනේ. ඉතින් මල්ලි මන් තියන්නම්. බුදු සරණයි, දේ පිහිටයි. හායි යාළුවනේ, ඔන්න අද මටත් බෝනස් මුදල ලැබුණා. මම අවුරුදු 2ක් මේ ගෙදර වැඩ කරලා අවුරුදු 2 ඉවර වෙන මාසයක් කලින් මම මාමා බාවට මතක් කරා මට බෝනස් මුදලක් ලැබෙන්න තියෙනවා, ඒක ඕන කියලා. ඉතින් එයාලා කිව්වා එහෙම දෙයක් නෑ,
ඔයාලට ලැබෙන්නේ නැහැ. ඒක පිලිපින් අයට විතරයි ලැබෙන්නේ. අනිත් කිසිම රටකට ලැබෙන්නේ නැහැ කියලා එයාලා මාත් එක්ක තර්ක කරා. මම කිව්වා මම කතා කරා රිස්වාර් අයියා, කමල් අයියා, සර්ෆාන් අයියා එයාලට මම කතා කරා රටවිරු YouTube නාලිකා කරන අයියලා තුන්දෙනාට. එයාලා එක්ක මම කතා කරලා මම කිව්වා මට මෙහෙම කියනවා, මට මේ මුදල ලබා ගන්න ඕන, මට උදව් කරන්න කියලා. ඉතින් එයාලා මට උදව් කරා. එයාලා මට කියන්න ඕන විදිය කියලා දීලා මට කිව්වා වීඩියෝ දාලා ඒ ටික පෙන්නලා මේ විදියට ඔයා කතා කරන්න නංගි කියලා මට කිව්වා. මම ඒ විදියටම කතා කරලා මට අද දවසේ මට මගේ මුදල ලබා ගන්න පුළුවන් වුණා. මේක අපිට ලැබෙන්න තියෙන දෙයක්. ඒක ලැබෙන්න නැති දෙයක් නම් මට ඒක ලැබෙන්නේ නැහනේ. ඒක ලැබෙන්න තියෙන දෙයක්. අපේ ඇග්‍රීමන්ට් වල තියෙනවා. ඉතින් ඒ විදියට ඔයාලත් මේක අතාරින්න එපා. ඔයාලත් මේක ගන්න try කරන්න. අපිට දැන් මාසයකට කලින් එයාලට දැනුවත් කරලා රණ්ඩු වෙන්නේ නැතුව අපිට කියන්න පුළුවන් උපරිම විදියෙන් අන්තිම මොහොත වෙනකන් try කරලා මේක අපිට ගන්න try කරන්න. ඒ කියන්නේ අපිට දැන් මේක නොගෙන අපි සද්ද නැතුව දැන් එක සැරයක් කිව්ව ගමන් එයාලා එහෙම කිව්වාම අපි සද්ද නැතුව ගියොත් ඉතින් අපිට ලැබෙන්නේ නැහැ. මේක අපිට ගන්න අවශ්‍යයි කියලා දැනෙනවා නම් අපි කතා කරන්න ඕනේ. මේක දැන් තව කෙනෙකුටත් ගන්න පුළුවන්. දැන් එක්කෙනෙක් ගත්ත කියන්නේ ඒ ෆැමිලි එකේ තව ඉන්නවා නම් ලංකාවේ අය හැමෝටම මේක ලැබෙනවා. මොකද එක්කෙනෙකුට දුන්න කියන්නේ අනිත් අය අහනවනේ කෝ අපිට අහනවනේ. ඒ වගේ ඔයාලා try කරන්න. ඔයාලා Assalamualaikum warahmatullahi wabarakatuh. தம்பி ஜஃப்ரான் அஸ்ஸலாமு சரிங்க சோமா தம்பி இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். என்னன்னு கேட்டால் நான் எப்போவும் உங்களோட நியூஸ் பார்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் உங்கள்கிட்ட பேசினேன். நீங்கள் சொன்னீங்க இந்த போனஸும் இந்த வெக்கேஷன் சம்பளம் ரெண்டும் உண்டு தான். வெக்கேஷன் போகிறவங்களுக்கு அது வெக்கேஷன் சம்பளம், கேன்சல் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அது போனஸ் அப்படின்னு சொல்லி. அது பிறகு நான் கேட்டேன் எங்களோட வீட்டில் கேட்ட பிறகு எங்களோட மாமா சின்ன வார்த்தை தான் சொன்னேன். அதோடைய அவள் 2 மாதம் எனக்கு வெக்கேஷன் சம்பளம் தந்தா, இந்த போனஸ் அது தந்தா. அது சுட்டி தானே இந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னா. என்னென்னு கேட்டால் நான் என் ஃபோட்டோ போடுறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு எடுத்து தந்ததுக்கு உங்களுக்கு அல்லாஹ் உங்களோட தொழிலுக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் மேலும் மேலும் பறக்கத்தை செய்யணும். எங்களோட துவா எப்போவும் உங்களுக்கு உண்டு. கிடைக்கிற நேரமெல்லாம் உங்களோட நியூஸை பார்க்குறேன். சில டைம்களில் எனக்கு வேலை கொடுத்துட்டு டைம் கிடைக்காது. உண்மைக்கு ஜஸாக்கல்லா ஹைர் உங்களோட சேவைக்கு. இதை விட ஒவ்வொருத்தரும் முயற்சித்தா கட்டாயம் அவங்களுக்கு அவங்களோட ஹலால் கிடைக்கும். ஏன்னா எங்களோட மனுஷர் மிச்சம் பேர் பயத்தில் கேட்குறில்ல. நீங்கள் செஞ்ச உதவியால் தான் எங்களுக்கு இதுவும் கிடைச்சிச்சு. ஜஸாக்கல்லா ஹைரா. இந்த வீடியோ உங்களோட நியூஸில் ஷேர் பண்ணுங்கள். හලෝ අයිබෝවන් මගේ යාළුවනේ. ඔන්න මන් 12 වෙනිදා ලංකාවට යනවා. මේ මගේ බෝනස් එක. මේ 240 මගේ අවුරුදු දෙකේ බෝනස් එක. මේ අපේ අම්මා මට සතුටෙන් දුන්න එක. මේ තියෙන්නේ මගේ පඩිසල්ලි. මේ තියෙන්නේ පඩිසල්ලි මේ මාසේ. මේ දුන්නේ මට එයා අම්මගේ සතුටෙන් ඒ දුන්නේ. මේ තියෙන්නේ මගේ බෝනස් එක. ඔයගොල්ලොත් මැඩම්ලාට කියලා ඉල්ලගන්න. ඔක්කොටම අල්ලා දෙයියන්ගේ පිහිටයි. දැක්කනේ බය වෙන්න එපා. ඔයගොල්ලෝ මෙන්න මේක පෙන්නන්න. මෙන්න මේක පෙන්නන්න බෝනස් දෙනවද නැද්ද කියලා ගෙවල් වල. මට හැම අවුරුද්දකම බෝනස් එක දෙනවා. ඔයගොල්ලන්ට තුනුරුවන්ගේ සරණයි. මම මේ සල්ලි පෙන්නුවට මේ මහන්සි වෙච්ච සල්ලි මේව නැති වෙන්නේ නැහැ කවදාවත්. හොඳ දේවල් වලට යොදවනවා නම් හොඳ දේවල් කරනවා නම් ඔයගොල්ලොත් මෙන්න මේක පෙන්නලා මේ කියන්න සෝරා එකේ මම ඉන්නේ. මේ සෝරා ගෙදරක මේ සර්වන් කෙනෙක් විදිහට මම වැඩ කරන්නේ. ඔයගොල්ලන්ට අල්ලා දෙයියන්ගේ පිහිටයි. السلام عليكم ورحمة الله وبركاته حبايبي. هذا أنا اسمي شاملي. أنا سيلانية أصلا وأنا أشتغل عند فاميلي البدر. اشتغل أنا بالصورة. إن شاء الله أنا سافر الحين تاريخ 12 شهر 4 وقاعد هناك شهرين هوليدي. هذا مال بونس. هذا 240 بونس. هذا من ماما ماي مادام أعطي هدية 140 والحمد لله. إن شاء الله أنا ماما الله يوفق
إن شاء الله طول عمري تاخذ عمري عيشة زيادة الماما نهضة والكل البنات إن شاء الله يخلي للبنات، الله يخلي ولاد مال ماما إن شاء الله يحافظه دائما إن شاء الله يا ربي. هذا مو أول مرة يأتي بونس، كل سنتين أتي أنا، إذا ما يسافر أنا ماما يعطي مال سالري مال شهرين، بونس مال شهرين والمال تيكت طيارة. الحمد لله الله يجابه أحسن مامانا، أحسن مدام جايبة هيك يعني بالعالم. الحمد لله، شكرا لتابعتكم، مع السلامة. قانون العمل ألزم صاحب العمل أن يدفع للعامل راتب شهر على كل سنة بدل إجازة. اليوم عندي نصيحة لصاحب العمل، إذا عندك عامل اشتغل عندك وراتبه 150 دينار وبعد فترة وصل راتبه إلى 300 دينار، راح تحسب الإجازة السنوية على آخر راتب اللي هو 300 دينار. لذلك علشان تحاسب على الراتب اللي هو بدأ معك فيه، خل راتب الشهر تدفعه على كل سنة. بمعنى اشتغل عندك 150 دينار وانتهت السنة عطى راتب شهر 150، لا تخليها تتراكم، بعد 5 سنوات راح تحاسبه على آخر راتب اللي هو 300. هذه نصيحة موجهة لصاحب العمل، وحياك إن شاء في ثاني واحد في هذا نفس يعني مكافأة شهادة لكل سنة. هذا المكافأة الحين في يعني قانون أكيد فيه، بس كفيل يعني مو وايد يدفع يعني. شوف، قانون داخل الكويت قانون زين وقانون قوي. Very good law in Kuwait and very powerful. الحين نتكلم عن الحماية المنزلية. We talk about the most important. في كفيل واجد زين. There is some good sponsor. يخاف من الله. He fear of God. ويحترم القانون. And he respects the law. هو يعطيك إجازة. Will give you vacation. يعطيك ماي. يعطيك أكل. يعطيك water, food, معاش. everything. كلام زين. في بعض كفيل معاش مال أنت تأخير. Some sponsor cannot pay even your salary. ما يعطيك مكافأة نهاية خدمة. I will not give indemnity. هني لازم تقدم شكوى. Here you have to complain. أي حق من حقوقك ينتهك Any violation for your rights, لازم تقدم شكوى. you have to file a complaint. உண்மையிலே இந்த மாதிரியான வீடியோக்கள், இந்த மாதிரி இவங்க காசு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தாக்கத்தில் இருந்து தண்ணீர் குடித்த மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல் இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்த வீடியோ, கடைசியாக நாங்கள் போன மீட்டிங், அடுத்த மீட்டிங் இன்ஷால்லா விரைவில் போடணும். லீவு போன எல்லோரும் வரும் வரைக்கும் காத்திருந்தோம். லீவு வந்ததுக்கப்புறமா லீவ் ஒன்று எடுக்க முடியாத சூழலில் இருக்கிறாங்க. பார்ப்போம் இன்ஷால்லா. இந்த மாதம் புதிய மாதம் தொடங்கினதோட இன்ஷால்லா எப்படியுமே அடுத்த மீட்டிங் ரெடி பண்ணுவோம் வீட்டு தொழிலாளர் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி போய் அந்த மீட்டிங்கில் பேசும்போது நான் இதை பற்றி போனஸை பற்றி அவங்கள்ட்ட எத்தி வச்ச போது அவர் சொன்னது என்ன, சில குவைத்திகள் இருக்கிறாங்க நல்லவங்க, கேட்காமலே கொடுத்துருவாங்க. சிலர் கொடுக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் குவைத்தில் இருக்கிற சட்டம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே இலகுவானது. அதே போல் நிச்சயமாக போனஸ் என்றது இன்மெனிட்டி எல்லாருக்கும் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கு எதிராக எங்களால் கேஸ் போட முடியும், புகார் அளிக்க முடியும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இப்போ கடைசியாக அவர் பேசினது அதுதான். இதாரத் அமாலல் மன்சிலியா இப்போ ருமைத்தியாவில் இருக்குது, வீட்டு தொழிலாளர் சம்மந்தப்பட்ட விடயங்களுக்கான அமாலா மன்சிலி தொழிலாளர் திணைக்களம், அதுலேயும் போய் முறையிடலாம். இப்போ ரீசெண்டாக கூட 2-3 பேர் முறையிட்டு அதுக்கப்புறமா பாஸுக்கு கால் பண்ணி உடனே கஃபீலுக்கு கால் பண்ணி போனஸையும் பாஸ்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வாங்க, 5 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு, 5 வருஷத்துக்குரிய போனஸ் எடுத்துகிட்டு வாங்க, பாஸ்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு உடனே அமாலா மன்சிலியாவிலேயே கால் பண்ணி சொல்லி கஃபீலை வரவழைச்சி அதுக்கப்புறமா அவர்கிட்ட போனஸை வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பெற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நாட்டுக்கு கேன்சலில் போகாமல் இருக்கணும். அடுத்தது நீங்கள் லீவு போனீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிடும், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு லீவு போகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் போனஸை வாங்கிட்டு தான் போகணும். நீங்கள் இப்போ 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறீங்க ஒரு வீட்டில், அதில் 3 வருஷம் நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க,
இப்போ 2 வருஷம் திருப்பி வந்து வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த 3 வருஷ போனஸ் கிடைக்காது. ஏன் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது கேன்சல் ஆகிடும், அது எக்ஸ்பயர் ஆகிடும். ஏன் லீவு சம்பளம் தானே போனஸ்ன்றது, பொதுவாகவே லீவு சம்பளம். லீவு போகும்போது தான் எடுக்கிறது. லீவு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து வேலிட் இல்லை. இப்போ மீதி இருக்கிற அந்த 2 வருஷத்துக்கு தான் நீங்கள் எடுக்க முடியும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது ஜஸ்ட் பிகினிங் தான், இன்னமும் ஸ்டார்ட் பண்ணலை. விரைவில் எல்லாமே சரியாக நடக்கும். துவா செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.